தமிழ் பேரரசி கொரிய நாட்டின் இளவரசி செம்பவள ராணிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் நினைவு சின்னம் நிறுவ வேண்டும். உலக தமிழ் பேரரசி செம்பவள ராணி அமைப்பின் நிறுவன தலைவர் தெய்வகுமார் தமிழக அரசுக்கு வேண்டுகோள். உலக தமிழ் பேரரசி செம்பவள ராணி அமைப்பின் தலைவர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் புனித தெய்வகுமார் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறுகையில், கிபி 48ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் இருந்து 2 மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட கப்பலில் 22 வீரர்களோடு 22 நாட்கள் கடலில் பயணம் செய்து கொரியாவில் தென் பகுதியிலே அமைந்துள்ள பூசா நகருக்கு அருகில் உள்ள கிமேகே என்ற பகுதியில் தரையிறங்கினார். அப்போது அந்த பகுதியில் ஆட்சி கொண்டிருந்த இளவரசன் கிம்சோ என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்ட தமிழ் பேரரசி ராணி செம்பவள ராணி 12 குழந்தைகளை பெற்றெடுத்து தனது 157வது வயதில் மரணமடைந்தார். செம்பவள ராணி கொரியா சென்றபோது அந்த நாடு 9 சிறிய நாடுகளாக சிதறியிருந்தது. அரசின் மதிநுட்பத்தால் அரசர் கிம்சோன் அனைத்து நாடுகளையும் ஒருங்கிணைத்து முழு பேரரசு நாடாக ஒருங்கிணைத்தார். தமிழ் அரசி செம்பவளம் முழு கொரியாவிற்கும் முதல் பேரரசியாக விளங்கினார். ராணியின் கல்லறை நினைவு சின்னம் அவர் தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துச் சென்ற மீன் சின்னம் பொறித்த இளவட்ட கல் உட்பட கிமேகே நகரில் நினைவு சின்னங்களாக இருக்கின்றன. இந்த வரலாற்று செய்தியை சம்குத் கூசா புத்தகம் வாயிலாக கொரியாவில் எழுதி வைத்துள்ளார்கள். மேலும் தமிழ் பேரரசின் வரலாறுகளை புத்தகமாக கொரியாவில் எழுதி வைத்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். மறைந்த இந்த தமிழ் பேரரசிக்கு வடகொரியாவில் 10 லட்சம் மக்களும், தென் கொரியாவில் 50 லட்சம் மக்களும் மொத்தம் 60 லட்சம் வாரிசுகள் வழித்தோன்றலாக வசித்து வருகின்றனர். இவ்வளவு சிறப்புமிக்க தமிழ் பேரரசியின் நினைவு கூர் வண்ணம் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அடுத்த மாதத்தில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு குழுவாக சென்று தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளோம். இந்த நினைவு சின்னம் தேங்காய்பட்டினத்திலேயே உருவாக்கப்பட்டால் அதன் மூலம் தமிழர்களுக்கும் கொரியர்களுக்கும் ஒரு நல்ல உறவு உண்டாகும். ஆயிரக்கணக்கான கொரியா மக்கள் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா வருவதற்காக சுற்றுலா சார்ந்த தொழில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கொரியாவிலேயே தொழில்நுட்பம் கல்வி பயில்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றார்.